இப்போ அவுட்லுக் நம்ம ஹோம் பேஜில் பார்த்த அதே தான். நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்லைடு ஃபார் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே லோட் ஆகும். இதில் கம்ப்ளீட்டாக என்னென்ன பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து லாங் ஸ்ட்ராங்கிலும் இருக்கும், பியர் கால் ஸ்ப்ரெட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு இதில் எது ஃபேவரோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அவுட்லுக். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி, பாப்புலர் அண்ட் அவுட்லுக், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 51 அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகிடுச்சு செகண்ட் இதில். ஸோ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா நீ ஈஸியாக பார்க்கவும் முடியும். இப்போ இதுக்கு அடுத்து முக்கியமானது இன்சைட்ஸ். ஸோ இப்போ இன்சைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்ஷன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டேஷ்போர்ட் இருக்கும். இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அது வந்து இந்த டாப்பில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ட்ரேடிங் இண்டெக்ஸ் ஆப்ஷன், அதாவது டாப் ட்ரேடட், ஹையஸ்ட் ஒய், ஹையஸ்ட் ஐவி. ஸோ இது எல்லாமே நீங்கள் இண்டெக்ஸ் வைஸ் நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக பார்க்க முடியும். இதுக்கடுத்து இருக்கிறது ஆப்ஷன் செயின். இப்போ இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் ஆப்ஷன் செயின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே பண்ண முடியும். இதில் நான் க்ரீக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த புட் சைடில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான க்ரீக்ஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்கும். இதே மாதிரி நான் கால்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னாலுமே எனக்கு இந்த இடத்துல கால்ஸ்க்கான க்ரீக்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு அடுத்து ஃபில்டர், அதாவது வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் பார்க்கணுமா இல்லை ஆல் ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கணுமா அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஹையஸ்ட் ஒய், வால்யூம் அண்ட் ஐவி, ஸோ ஓப்பன் சீக்வல் டு ஹை அண்ட் லோ, இந்த என்ன ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இன்சைட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு டேக் மாதிரி வந்து அப்ளை ஆகும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.